நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தா செம்ம மழை. என்னடா பண்ணுறது, இந்த மழையில் சூடாக பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு நேராக அசோக் நகர் போனேன். அசோக் நகரில் இருக்கிற இந்திரா காலனியில் அங்கே டியூப் பிரியாணி விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கடை இல்லை, வீடு தான். அங்கே போய்ட்டு ஒரு டியூப் பிரியாணி வாங்கினேன். வாங்கிக்கிட்டு நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ இங்கே வந்து தான் நான் இந்த சாப்பிட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. எப்போவுமே ரம்பாத குளம் கூட இப்போ ரம்பி இருக்குது. என் ஃப்ரெண்டு இந்த குளத்தை பார்த்துட்டு அடிக்கடிக்கு சொல்லுவான், இந்த குளம் ரொம்பவே மாட்டுதுறான்னு. பார்த்தீங்கன்னா நேற்று பேஞ்ச மழையில் குளமே ரம்பி கிடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்டில் தான் இப்போ நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். பிரியாணி சாப்பிட்டு அதோடைய டேஸ்ட்டும் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாத்துக்காக நான் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இலை சொம்பு எல்லாத்தையும் வச்சாச்சு. சரி வாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 அடுக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுருக்காங்க. ஸோ தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம இதை இப்படி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், அதுவும் பார்த்தீங்கன்னாவே வேறு லெவலில் இருக்குது பார்க்க. ஸோ அதை இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. எல்லா கடையும் கொடுக்குற மாதிரி கொடுக்கல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதையும் இப்படி ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது, சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு அதை எல்லாத்தையும் இது உள்ளே வச்சு பேக் பண்ணி அழகாக வலை போட்டு எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த பாக்ஸ் கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருள் இது உள்ளே ஏதாவது போட்டு வீட்டில் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இது தேவையில்ல, நம்ம பிரியாணி சாப்பிட போகலாம். வாங்க பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று மட்டும் பாக்கி இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி. அதை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ், பார்த்தீங்கன்னாவே பிரியாணியை உள்ளே பேக் பண்ணி மேலே ஒரு வாழை இலையை வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கு ஊறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இந்த பாக்ஸ் தேவையில்ல, எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் பிரியாணி. அதை நான் இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இலையில் வந்து பிரியாணி ஃபில் பண்ணியாச்சு. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை. இந்த வாழை இலையை பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அடியிலையும் வச்சுருக்காங்க, பிரியாணிக்கு மேலேயும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு மேலே வச்ச இலை வந்து ஹீட் ஆகி அதோடைய ஈரம் வந்து உள்ளே இறங்கும்போது அதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ அதை தான் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரெட் அல்வா, இதை தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே டேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நானும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சோண்டு எடுத்து இலையில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ கத்திரிக்காய் வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, அதையும் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதையும் கொஞ்சோண்டு எடுத்து இலையில் வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் பிரியாணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாப்பிட்டு அதோடைய டேஸ்ட்டும் குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல போனால் வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. ஓகே, பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. நல்லா பாருங்கள், அதை அப்படியே பிரியாணியில் முக்கி
வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டியூப் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாவே இருக்குது. இந்த நீங்கள் போய்ட்டு இதை நேரில் வாங்கி சாப்பிட்டா மட்டும்தான் இதோடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். செம்ம டேஸ்ட்டு. நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இலையை எடுக்கல. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் பாதி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, எனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்னை விறக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்களை விட்டு நான் சாப்பிட்டா மனசாட்சி கேட்கல. ஸோ அவனுங்களும் சாப்பிட போகிறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மொத்தமாகவே கொட்டியாச்சு. நான் சொன்ன மாதிரி பிரியாணிக்கு அடியிலையும் வந்து வாழையில் வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஓகே, இதோடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 278. நான் போய்ட்டு நேராக போய் வாங்கினதால அந்த ரேட்டு. நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து இதை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ ரெண்டுத்துலேயுமே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ரேட் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் இன்னும் செக் பண்ணல. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் ரேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜரோடு சேர்த்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னாவே நீங்கள் நேராக போய் சாப்பிட்டா மட்டும்தான் இதோடைய அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும், டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.